ஸ்டீவன் சீகல் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து அகிடோ, கராத்தே, ஜூடோ, கென்டோ, கிட்டோ, பிரேசிலோட ஜூடோ இதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் கற்றவர். சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல மாறிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடுல வந்து கராத்தே, குங்ஃபூ இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு வந்து அந்தந்த நாட்டுல வந்து ஜெயிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல ஒரு மினிமம் வந்து மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டார்ல ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஸ்டண்ட் கலைஞரா ஜெயிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இதை விட வந்து இருக்கிற எல்லா கலையும் கத்துக்கிட்டவர். ஸோ இவருடைய வாழ்க்கைய பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய வாழ்க்கையில வந்து இவர் வந்து ஸ்டண்ட் மேன்களோட ஃபைட் பண்றதா சரி, சக நடிகையோட மோதி பல பாலியல் வழக்குகளை சந்திச்சவர். இல்லற வாழ்க்கையும் சில இடத்துல பிரச்சனையை மேற்கொண்டவர். அது ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆக்ஷன் படங்கள் தான். அமெரிக்க நடிகர், தயாரிப்பாளர், இசைக்கலைஞர், திரைக்கதையாளர், எழுத்தாளர், ஒரு தற்காப்பு கலைஞரும் கூட, ஸ்டண்ட் டைரக்டர் கூட. இவர் வந்து என்னன்னா 3 நாட்டு குடியுரிமை பெற்றிருக்காரு. அமெரிக்கன், செர்பியன், ரஷ்யன் 3 நாட்டு குடிமையும் பெற்ற ஒரே நடிகரும் கூட. ஸ்டீவன் சீகல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், விலங்கு உரிமை ஆர்வலரும் கூட. ஒரு 50க்கு மேல இருக்கும். இவர் வந்து 2 படத்துக்கு வந்து கதை எழுதியிருக்காரு. ஒரு எழுத்தாளரா வந்து ஒரு 8 படம் வந்து எழுத்தாளரா இருக்காரு. தயாரிப்பாளரா வந்து 35 படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனரா ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவருடைய படங்கள் பெரும்பாலான படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிவிடி வீடியோவா தான் வந்திருக்கு. அது அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிடியுடைய காலங்கள் தான். அந்த காலத்துல வந்து இவர் பெரிய அளவு புகழ் பெற்றவர். இவருடைய படங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படத்துக்கு மேல வந்து வேர்ல்டு வைட்ல போய் நல்ல ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஆன படம். அதாவது அங்க வந்து சிலது டிவிடியா இருக்கும், மற்ற கண்ட்ரில எல்லாமே வந்து இவருடைய ஆக்ஷன் படங்கள் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிருக்கு. மற்ற நடிகருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். வேர்ல்டு வைடுல வந்து என்னன்னா இவருடைய படங்கள் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்ஷன் பேசிஸ் கொண்ட சப்ஜெக்ட் கொண்ட கதைகள்லாம் இருக்கு. இவர் வந்து என்னன்னா தயாரிப்பாளரோட ஒரு பிரச்சனை போக்கு வந்துச்சு. அந்த பிரச்சனை போக்குல இருந்து இவர் வந்து எஸ்கேப் ஆனதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இவங்க வந்து சீகலும் நாசோவும் வந்து இணைஞ்சு வந்து ஸ்டீம் ரோலர்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து 1990 இருந்து 2000 வரை பாத்தீங்கன்னா ஒரு 7 படங்கள் வந்து தயாரிச்சிருப்பாங்க. மார்க்கெட் ஃபார் டெத்ல இருந்து வரிசையா அவங்களுடைய படங்கள் இருக்கும். அதுல வந்து பலது தியேட்டருக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு, டிவிடி வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 1990 இருந்து 2000 வரை இவங்களுடைய கூட்டணி நல்ல கூட்டணியா இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களுடைய உறவு வந்து பிரியுது. ஸோ உறவு பிரியுதுன்னா இவர் ஸ்டீவன் சீகல் வந்து பட ஒப்பந்தத்தை வந்து மீறாரு. மீதி ஒரு 4 படம் ஏதோ பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் முடிச்சு கொடுத்துருப்போம், இல்லைன்னா பேமெண்ட்டை கொடு அப்படின்ட்டு வந்து ஒரு வாய் தகராறு ஏற்படுது. அது வந்து ஸ்டீவன் சீகல் பெருசா அது வந்து ஒரு கண்டுக்கல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாசோ வந்து பாத்தீங்கன்னா ரவுடிகளை வந்து ஏவி அவரை கூப்பிட்டு உட்காந்து பேசுறாரு. ஸோ அப்போ வந்து என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா ரவுடிகள் சுத்தி இருந்தா அப்ப அவர் துப்பாக்கி கொண்டு போனனால ஸ்டீவன் சீகல் வந்து தப்பிக்கிறாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடிகள் கூட்டத்தோட மோதுறாங்க. அது ஒரு பல பிரச்சனைகளை உண்டாக்குது. அந்த பிரச்சனைகளை உண்டாக்குன்னு போலீஸ் ஹெல்ப் மூலமா இவர் தப்பிக்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க எல்லாம் மாட்டுறாங்க. ஸோ மாட்டிட்டு வந்து ரவுடிகள் வந்து என்னன்னா ஜெயில அனுப்படுறாங்க. நாசி வந்து இந்த இடைப்பட்ட ஊடால காலத்துல வந்து வெளியில வந்து சில வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. சீகல் மேல பிரச்சனை இல்லாம என்னென்ன பண்ண முடியுமோ அவர் நாசோ வந்து தப்பிக்கிறதுக்கான என்னென்ன வழியோ அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்குது. நாசோவுக்கு வந்து ஒரு வருடம் 1 நாள் சிறை வருது, $75,000 அபராதம் விதிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் வேற சில பிரச்சனைகளுக்கும் வெளியில கோர்ட்டுக்கு வெளியில வந்து சில பரஸ்பர உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஸோ 2008 வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மேன்களோட அவருடைய பிரச்சனை வருது. ஒரு 3 பெரிய ஸ்டண்ட் மேன், அதாவது அவங்க கூட இருந்தவங்க கென் ஓடர், ஸ்டீபன், அப்புறம் வந்து ஜின்ன்ற 3 பேர் கூட சண்டை ஏற்படுது. இது வந்து அவுட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற படத்துல ஏற்படுது. இதுக்கு இடையில வந்து என்னன்னா அவரை பத்தி பல விதமான வதந்தி வருது. இஷ்டத்துக்கு வந்து பேசுறாரு, அவர் ஒரு பொய்யர், ஏமாற்றுக்காரர், இப்படி எல்லாம் வதந்தி வருது.
ரெண்டாவது வந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அதாவது சிரிச்சு பேச மாட்டார், ரொம்ப ஹார்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் வந்து என்னன்னா ஒரு டிவி ஷோ வந்து ஒரு வழங்குற டிவி ஷோ தொகுத்து வழங்குற நிகழ்ச்சிக்காக அவரை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமற்று இருக்கு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துறது இவரால வந்து ஒரு நல்லா சிரிச்சு கொஞ்சம் பேச முடியல, கொஞ்சம் ஒரு மூடி டைப்பா இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து அவர் அந்த நிகழ்ச்சியில இருந்து அது கூப்பிடல. ஸ்டீவன் சீகல் வந்து ஏப்ரல் 10, 1952 மெக்சிகன்ல வந்து உள்ள லான்சிங்ல வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து மெடிக்கல் டெக்னீசியன், மேத்தமேட்டிக்கல் டீச்சரா ஆனிஃபீசர் சாமுவேல் சீசருக்கு மகனா வந்து பிறக்கிறாரு. இவங்களுடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவங்க, தந்தை வந்து யூத வம்சாவளியை சேர்ந்தவங்க. சோ தந்தை வழி வந்து தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்ய யூத வழியில வந்து பிறந்தவர்கள். வந்து தன்னுடைய 5வது வயதுல வந்து கலிபோர்னியால குடும்பத்தோட குடிபெயர்றாரு. அதாவது சீகல் 5 வயசுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா நோயால வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, உடல்நல குறைவால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இவர் இந்த உடல்நல குறைவை வந்து போக்குறதுக்காக மேற்கொண்ட பயிற்சி தான் இவருடைய வாழ்நாள்ல இவர் ஒரு நடிகரா வந்து கொண்டு போனது. அது ஒரு முக்கியமானதும் கூட. சீகல் வந்து பாத்தீங்கன்னா 1970-71 வந்து கலிபோர்னியால வந்து பியூனா பார்க் உயர்நிலை பள்ளியில படிக்கிறாரு. ஸோ அது படிச்சு முடிச்சோன்னா அங்கேயே வந்து புல்லட்டன் கல்லூரியிலையும் படிச்சுக்கிட்டாரு. நடிகர் சீகல் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னன்னா கலிபோர்னியால மியாகோ புஜிதானின்ற ஒரு பொண்ணை வந்து பாக்குறாரு. அவங்கதான் இவங்களுடைய வாழ்க்கையில வர்ற முதல் மனைவி. 1974 வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்ச பின்னாடி வந்து அதே வருஷம் வந்து அக்டோபர்ல வந்து ஜப்பானுக்கு போறாங்க. அக்டோபர் 1974 வந்து இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் ஆகுது. இந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அகிடோ கராத்தே மாதிரி அங்க வந்து அகிடோ கற்க கலை போறாரு. ஸோ அங்க அந்த கலையை கற்கிறாரு. அந்த அக்கிடோவை வந்து அமெரிக்கால கற்றுத்தர்ற முதல் ஆளா வந்து நடிகர் சீகல் இருக்காரு. சோ அங்க அந்த கற்று தந்துட்டு அவருடைய மகளை வந்து திருமணம் செய்யறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1974 அந்த ஸ்டேஜ்ல வந்து முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் பிறகு. இந்த 2 குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து நடிகர்களாகவும் சினிமா நடிகைகளாக மாறுறாங்க. அதாவது ஸ்டீவன் சீகலோட பிற்கால வாழ்க்கையில இவங்க 2 பேரும் கொஞ்சம் முக்கியமானவா இருந்தாங்க. இவருக்கு சொந்தமான பள்ளியில வந்து சீகல் வந்து கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து என்னன்னா சீகலோட பிரச்சனையே என்னன்னா அவர் சொல்றத மத்தவங்க வந்து அதாவது ஜப்பான்ல வந்து சிஏஏக்கு பிற்காலத்துல வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவு தலை தூக்குது. இவர் வந்து அங்க இருக்கிறப்ப வந்து ஜப்பான்ல வந்து சிஏக்கு நான் வந்து இந்த பயிற்சி எல்லாம் மேற்கொள்றேன் அப்படின்ட்டு வந்து இவர் ஒரு பேட்டியில சொல்றாரு. பிற்காலத்துல அவங்க மனைவி அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் யாருக்கும் நாங்க வந்து பயிற்சி அளிக்கல, அவர் வந்து ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. இதை தொடர்ந்து வந்து அங்கங்க வர பல குற்றச்சாட்டுல அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு வந்து மாற்றி எழுதியிருக்காரு, பல இடத்துல வந்து அடிச்சு விட்டுருக்காரு அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. 1980 வந்து சீகல் வந்து அமெரிக்க பயணம் ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. அவருக்கு கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு மனைவியுடைய காசையும் கொஞ்சம் எடுத்துட்டு போறாரு. அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்ப இது அவருடைய அந்த மனைவியுடைய சேமிப்பு பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வர்றாரு. ஸோ அது ஒரு பல பிரச்சனைகளை வந்து கிழக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதாவது அவர் வந்து போறப்ப வந்து அவர் வந்து சீகலோட அவருடைய மாணவன் வந்து கிரைக் டன்னையும் கூட்டிட்டு போறாரு. இந்த கிரைக் டன் யாருன்னா வந்து பின்னாடி வந்து ஸ்டண்ட் மேனா வந்து அவருடைய பல படங்கள்ல நடிச்சவரு. ஸோ அங்க வந்து போய் வந்து நியூ மெக்சிகோல வந்து தாவஸ்ல வந்து வந்து இந்த ஸ்டண்ட் கலை அகிடோ ஸ்டண்ட் கலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பெருசா வந்து எதிர்பார்ப்பு இல்ல, கூட்டம் இல்ல, வரவேற்பு இல்ல. இருந்தாலும் வந்து சில மாணவர்களை வச்சு அவங்களோட வந்து பயிற்சி பண்ணி அதுக்கான ஸ்டெப்பை நோக்கி போறாங்க. 1983 வந்து மூத்த மாணவர் ஹருவோ மட்சுவா இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போறாரு. அங்க வந்து என்னன்னா சீகலோட பள்ளியில வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா இவங்க வந்து என்னன்னா போச்சோல இன்னொரு இடத்துல அதாவது 1983 மூத்த மாணவர் அதாவது ஹருவோ மட்சுவோ இவர் வந்து அமெரிக்கா போறாரு. சீகலோட பள்ளியில வந்து புதுசா இன்னொரு பிரான்ச் வந்து ஓபன் பண்றாங்க. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா
பின்னாடி வந்து இந்த அகிடோ கலைய வந்து திறம்பட நடத்தின ஒரு பெரிய மாஸ்டர். இவர் வந்து பெருசா வந்து சினிமால வரல. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகளை திறந்தாரு. அதன் மூலமா வந்து பல மாணவர்களை வந்து உருவாக்கியவர் கூட. அமெரிக்காவுக்கு இந்த அகிடோ கலையை பத்தி பெருசா வந்து யாரும் வந்து கற்கல. ஸோ சில பேர் கற்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா, இவர் வந்து பல ஹாலிவுட் நடிகர்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து கத்துக் கொடுக்குற வாய்ப்பு வருது. அதன் மூலமா வந்து சில இடத்துல வந்து அதுக்கான ட்ரைனிங் பண்றாரு. ஸோ 1988 வந்து அபவ் த லான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிறாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ப்ரூஸ்லி வந்து ஒரு பெரிய வந்து சினிமா உலகத்துல ஒரு பெரிய அதிர்வலைய கொண்டு வர்றாரோ, சோ அது மாதிரி இந்த அபவ் த லா படமும் இதனுடைய ஆக்ஷன் எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு வித்தியாசமா இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய மாஸ் ஆச்சு. அதுக்கடுத்து அவருடைய ஸ்கூல் டெவலப்மெண்ட் வளருது. மக்களுக்கு வந்து இதனுடைய இந்த பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்து படுது. அது மூலமா அது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு. இந்த அபவ் த லா படம் வந்து என்னன்னா, உலகம் முழுவதும் அகிடாவோட அந்த பயிற்சியை பத்தி உலகம் முழுவதும் புகழ் பெறுது. ஸோ அவர் வந்து என்னன்னா, அவர் படத்துல சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணாரு. பாத்தீங்கன்னா 1999 வந்து குல்வர் சிட்டி, அப்புறம் வந்து இர்வின், 2 பகுதியில வந்து புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய படங்கள் வந்து 1987 இருந்து 2002 வரை அவர் வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு அதிரடி நட்சத்திரமா அறியப்பட்டாரு. அதாவது அவருடைய படங்கள் வந்து 2 கேட்டகரியில, ஒண்ணு வந்து ஃபாரின் கண்ட்ரி, அதாவது அமெரிக்கா அல்லாத மற்ற கண்ட்ரில அவருடைய படங்கள், பல படங்கள் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பாக்ஸ் ஆபீஸா போச்சு. சில படங்கள் அமெரிக்காலேயே வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அதை தவிர வந்து என்னன்னா, டிவிடி வீடியோவாவும் சக்கா போட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிடி வீடியோ தான் காலமா இருந்துச்சு. டிவிடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20 இருந்து 25 வருஷம் காலம், இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சரி எல்லா நாட்டிலையும் சரி டிவிடி அந்த தொழில் பண்றவங்க எல்லாம் வந்து பெரிய அளவு சம்பாதிச்சாங்க. ஸோ இவருடைய படங்கள்னால பல ப்ரொடியூசர் வந்து நல்ல லாபம் அடைஞ்சாங்க. படம்னு சொல்லணும்னா அபவ் த லா, ஹார்ட் டு கில், மார்க்டு ஃபார் டெத், அவுட் ஃபார் ஜஸ்டிஸ்ன்ற படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு ஹிட்டான படம். அவருடைய படத்திலேயே வந்து பேட்ரியாட்ன்ற ஒரு படம், அது வந்து அவர் ஒரு சின்ன கேரக்டர், ஒரு வில்லனா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து எதிர்பார்க்காத ஹிட்டு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு தேக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்த படம் தான் அந்த படம். அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவு ஹிட், பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் தான். போட்ட எல்லா இடத்துலயும் வந்து பெரிய அளவு கலெக்ஷன். அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா 1988 இருந்து 91 பாத்தீங்கன்னா கோல்டன் பீரியட் தான் சொல்லணும். 1992 இருந்து 97 வரை ஒரு மீடியம் ஹிட். ஸோ அவர் வந்து டிவி சீரியல்லையும் உள்ள வர்றாரு. அவருடைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்லயும் சில படங்கள் போகுது. 1998 இருந்து 2002 இந்த காலகட்டத்தில் அவர் குறைவான படங்கள் தான் வந்து நடிச்சிருக்காரு. 2003 இருந்து 2008 வரை பாத்தீங்கன்னா அவர் தொலைக்காட்சிக்கு வந்து டாக்குமெண்ட்ரி, தொலைக்காட்சி வெப் சீரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து 2 ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. முதல் ஆல்பம் 2004, அது வந்து என்னன்னா சீகல் வந்து கிட்டார்லாம் கத்திருக்காரு. 2வது வந்து ப்ளூஸ் இசையும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சாங்ஸ் ஸ்ப்ரெட் தி கிறிஸ்டல்னு சொல்லி ஒரு ஆல்பமும், 2006 வந்து மோஜோ கிறிஸ்டன்ற ஒரு ஆல்பமும் வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது பரவலா அங்குள்ள மக்கள்கிட்ட வந்து ஒரு பரவலா வந்து ஒரு நடிகர்ன்ற முத்திரனால பரவலா வந்து பேர் வாங்கிச்சு. அவருக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்துச்சு. வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றுச்சு. ஸ்டீவன் சிகல் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிறந்தனால பேசிக்கா வந்து அமெரிக்க குடியுரிமை அவர்கிட்ட இருந்துச்சு. நாட்டிற்கு, அதாவது செர்பியா நாட்டுக்கு அவர் பல முறை சென்றிருக்காரு. அவருடைய நடிப்பை வியந்து ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹானர் பண்றதுக்காக அங்க வந்து செர்பியா குடியுரிமையும் கொடுத்திருந்தாங்க. ரஷ்ய குடியுரிமை வந்து பாத்தீங்கன்னா விளாடிமிர் புதினை பத்தி கொஞ்சம் பாராட்டி பேசியிருந்தாரு. அது பல இடத்துல வந்து சர்ச்சையாகவும் ஆச்சு. உக்ரைன்ல வந்து அவர் உள்ள வரக்கூடாதுன்னு வந்து தடை விதிச்சாங்க. ரஷ்யா வந்து என்னன்னா அவருக்கும் புதினுக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாச்சு. ரஷ்யா வந்து அவருக்கு ஒரு சிறப்பு தூதர் அங்கீகாரமும் கிடைச்சிச்சு. அதாவது நவம்பர் 3, 2016 அது வந்து ரஷ்ய குடியுரிமை அவருக்கு தரப்பட்டது. ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் விருதுக்கான ரஷ்ய விருதுக்கும் அவருக்கு வந்து வழங்கி வந்து கௌரவிச்சாங்க. 1984 வந்து அவருக்கு முதல் மனைவி இருக்கிறப்ப 2வது திருமணம் செய்ய முயற்சித்தாரு.
ஸோ முயற்சித்தும் அதற்கான திருமண விஷயமும் வந்து நடந்துச்சு. பின்னாடி வந்து என்னன்னா அது கோர்ட்ல வந்து ஒரு பெரிய கேஸ் ஆகி அந்த திருமணம் வந்து நடிகை அட்ரியானோட அந்த திருமணம் வந்து என்னன்னா அந்த திருமணம் வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ இதுக்கடுத்து வந்து அதாவது அவங்களோட அகிடோ பயிற்சியாளர் மகள் வந்து என்னன்னா டைவர்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜும் டைவர்ஸ் ஆகுது. இரண்டாவது நடைபெற்ற அந்த திருமணமும் வந்து இதுக்கிடையில வந்து உள்ள ரத்து ஆகுது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா லேப் ராக்னு சொல்லி ஒரு நடிகை ஒரு மாடல்ல வந்து இவருக்கு வந்து என்னன்னா ஒரு தனிப்பட்ட உறவு ஏற்படுது. ஸோ உறவு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அன்னலீசா வந்து பிறக்கிறாங்க. இந்த அதுக்கடுத்து குழந்தை பிறந்தோட வந்து 1987 வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் நடக்குது. அதாவது முதல் ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து டைவர்ஸ் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு மேரேஜ், அந்த மேரேஜ் வந்து திருமணம் ரத்தாகுது. இதுக்கு இடையில அவருக்கு ஒரு நடிகை மாடலோட ஒரு உறவு ஏற்படுது. அது மூலமா குழந்தைய பிறக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து 1987 வந்து திருமணம் வந்து முடியுது. ஸோ 1990 வந்து இவங்களுக்கு வந்து மகன் பிறக்கிறான். டொமினிக்ன்ற மகன் வந்து பிறக்கிறான். அத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மகள் பிறக்கிறாங்க. அதுக்கடுத்து சில மாதங்களுக்கு பிறகு சமரசம் செய்ய முடியாத மோதல் வந்து 2 பேர்த்துக்கும் முற்றுது. ஸோ அது தொடர்ந்து வந்து அவங்களும் வந்து விவாகரத்து வந்து வாங்குறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எல்ஏ சொல்லக்கூடிய எட்டோனோஸ்தியா பாட்சுகா அவங்கள வந்து மனம் முடிக்கிறாங்க. இந்த மனம் முடிக்கிறது எப்படின்னா இவங்க வந்து எல்ஏ வந்து யாருன்னா சீசரை வந்து 2001 வந்து சந்திச்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியாவுக்கு வந்து சீகல் வந்து செல்றாரு. மங்கோலியாவுக்கு சீகல் சென்றப்ப அங்க வந்து இவங்க வந்து மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நட்பு அறிமுகம் 2001 ஏற்பட்டிருக்கு. பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல வந்து காதலா மாறி மேரேஜ்ல வந்து முடிஞ்சது. இப்ப வந்து தற்போது வந்து இவங்க கூட தான் சீகல் வந்து இருக்காரு. சீகல் வந்து 4 மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த இதுல வந்து உறவு மூலமா பிறந்த வந்து 7 குழந்தைகள். 7 குழந்தைகள்ல வந்து ஒரு ஃபேமிலியை தவிர மித்த எல்லாமே இப்ப வந்து அவருடைய எல்லாருமே ஒரு தொடர்புலதான் இருக்காங்க. இவர் வந்து தாய்லாந்து வந்து என்னன்னா தாய்லாந்துல வந்து குட்டி யானை வந்து அதிக அளவு கொல்லப்படுறதுக்கு அதை எதிர்த்து வந்து கடிதம் எழுதுறாரு. அதை பத்தி பல பிரஸ் கான்சல்ல வந்து விலங்கு நல இதுல பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு வந்து பீட்டா அமைப்பு வந்து அவார்டு தருகிறாங்க. பீட்டா மனிதா விருது அவருக்கு 1999 வந்து கிடைக்குது. வந்து ஒரு ரஷ்ய குடிமை பெற்றாருன்னா 2014 சமயத்துல வந்து இவர் வந்து விளாடிமிர் புதிர் வந்து என்னன்னா உலகின் சிறந்தவர்கள்ல ஒருவர் அப்படின்னாங்க. இது வந்து பல இடத்துல வந்து இவருடைய பேச்சுக்கள், ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய நடிகர், அது உடனே இமிடியேட்டா பரவுது. பல இடத்துல எதிர்ப்பு நிறைய கலந்தது. உக்ரைன் வந்து அவர் உள்ள வரக்கூடாது, நாட்டுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா ரஷ்யாவுடைய இவருக்கும் ரஷ்யாவும் போய் சேர்ந்திருக்காரு. ஏன்னா இவர் வந்து ஒரு 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 ஸ்டண்ட் மேன், அந்த ஸ்டண்ட் கலையில் உள்ளவர். அவர் வந்து விளாடிமிர் புதின் வந்து உளவுத்துறையை சேர்ந்தவர். அவரும் ஒரு பெரிய ஸ்டண்ட் பார்ட்டி தான். சோ பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நட்பாகிறாங்க. சோ ரஷ்ய குடியுரிமை கிடைக்குது. யுஎஸ்ஏ ரஷ்யாவுடைய ஒரு முக்கிய தூதராகவும் வந்து செயல்படுறாரு. சகுலும் மைக் டைசனும் ஒரு படத்துல வந்து சேர்ந்து ஒரு ஃபைட் சீன்ல நடிச்சிருப்பாங்க, ட்ரிபிள்னு சொல்லி படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்காகவே மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்க போனாங்க. டிவிடி வீடியோவும் ஓரளவு நல்லா போச்சு. அந்த படம் வந்து ஒரு நல்ல இவருக்கு வந்து ஒரு கம்பேக் படமாகவும் இருந்துச்சு. இவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஆக்ஷன் மையமான கொண்ட படங்களா தான் இருக்கும். சிஏ ஏஜென்ட், போதைப்பொருள் வியாபாரிய வந்து அழிக்க வந்து போற போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. சிஏ ஏஜென்டா இருப்பாரு. மனைவியின் மரணத்துக்கு பழி வாங்குறதுக்கு ஆளா இருப்பாரு. பாத்தீங்கன்னா மாஃபியா கும்பலை வந்து அடியோட ஒழிக்கிறதுக்காக பண்ணுவாரு. கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் வர்றாங்க, வெடி வச்சு சீன் உடைக்க போறாங்க, அதை காப்பாடுற கப்பல் கேப்டனா இருப்பாரு. ரயில்ல வந்து எதிரிகளை பந்தாட்டக்கூடிய வீரர். ஸோ ஒன்லி ஆக்ஷன் தான் இவர்ல வந்து என்னன்னா ஆக்ஷன் தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஆக்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். அவர் வந்து என்னன்னா ஆக்ஷனுக்கான நடிகர். அவருடைய மார்க்கெட்டும் ஆக்ஷனை சுத்தி தான் எல்லாமே இருந்துச்சு. இவர் மேல வந்து இவருடைய வாழ்ந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல பாலியல் வழக்குகளை சந்திச்சாரு. அதனால பெரும் அவருக்கு ஒரு அவப்பெயர் உண்டானது.
அது ஒரு கரும்புள்ளியாவும் அமைஞ்சிச்சு. பின்னாடி அந்த பாலியல் வழக்குல இருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1999 மே 1991 வார்னர் பிரதர்ஸோட ஊழியர்கள், அதாவது அவர் வந்து படம் வந்து அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெய்னோ, நிக்கோல், இப்போ 3 பொண்ணுங்க வந்து அவங்க மேல தனித்தனியா வந்து பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க. அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்து பெரிய அளவு பேசு பொருளா மாறுது. பின்னாடி அவர் வந்து என்னன்னா, ஆளுக்கு ஒரு $50,000 கொடுத்து கோர்ட்டுக்கு வெளியே வந்து அந்த பிரச்சனைய தீர்க்கிறாரு. அதாவது 2 பேர்கிட்ட தீர்த்துட்டாரு, ஒரு பேர்கிட்ட வந்து அவங்களே வந்து விட்டுட்டாங்க. சோ அந்த பிரச்சனைய வந்து, ஏன்னா சிலரால வந்து அந்த வக்கீல் ஃபீஸ் கொடுக்க முடியாது, பல விஷயங்கள் இருந்துச்சு, சில காரணங்களுக்காக வந்து ஒதுக்கிட்டாங்க. 2 பேர் மட்டும் பேமெண்ட் வாங்கிட்டு அந்த கேஸ் வந்து அது அப்படியே வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்டர் ஸ்டேஜ் 2 படத்தோட ஆடிஷன்ல வந்து ஜென்னி மெக்கார்த்தியோட ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஆடிஷன் அப்ப வந்து ட்ரெஸ் டேலண்ட்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பிரச்சனையா வந்து உடனே சொல்லல, அவங்க பிற்காலத்துல வந்து அது ஒரு பிரச்சனையா இது பண்ணி பெரிய அளவு அது ஒரு பூதகம்பரம் ஆயிடுச்சு. 1995 வந்து சீகல் வந்து அவருடைய நடிகருடைய பிரச்சனையில வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது வேலை பாகுபாடு, பாலியல் துன்புறுத்தல், ஒப்பந்தத்தை சில இதுல வந்து மீறிய குற்றச்சாட்டு. ஸோ இப்படி வந்து சீக்கிரம் மேல பல குற்றச்சாட்டு வருது. ஸோ கோர்ட்டு வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டை வந்து ஏத்துக்கிறது. டெட்லி கிரவுண்ட்ன்ற படத்துல வந்து தன்னை மிரட்டியதாகவும் அடித்ததாகவும் வந்து ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா செரில் சீமன் வந்து என்னன்னா, இவர் மேல வந்து பாலியல் துன்புறுத்தல் வழக்கு போடுறாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து பின்னாடி தள்ளுபடி செய்யப்படுது. கோர்ட்டுக்கு வெளியே வந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்து அது வந்து சால்வ் ஆகுது, பின்பு தள்ளுபடி செய்யறாங்க. 2010 வந்து ஸ்டீவன் சீகல் மேல இன்னொரு வழக்கு வந்து, அவங்க முன்னாள் மாடல் அழகி கெய்டன், அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா, பாலியல் துன்புறுத்தல் என்ன வந்து மாதிரி வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இது பண்றாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அதுவும் வந்து தள்ளுபடி வருது. கோர்ட்டுக்கு வெளியவே வந்து சில விஷயங்கள் வந்து சமாதானம் ஆகி அதையும் தள்ளுபடி பண்றாங்க. இதுக்கிடையில வந்து 2011 ஒரு சிவில் சண்டை ஒரு வழக்கு, அதுலயும் வந்து என்னன்னா சில பிரச்சனைகள்ல வந்து எதிர்கொள்றாரு. அதுல இருந்து மீறி வந்து வெளியில வர்றாரு. 2017 வந்து போர்டியோ டி கோசின்ற ஒரு பெண் வந்து என்னன்னா, திரைப்பட தேர்வின் போது இவர் வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நடக்குது. சீகல் ஆபீஸ்ல வந்து என்னன்னா, அது ஒரு அந்த குற்றச்சாட்டு நடந்துச்சு. சீகல் அதாவது திரைக்கு வெளியே வந்து கெமிஸ்ட்ரி முக்கியம் சொல்லி அவர் வந்து அந்த ஹீரோயின் அந்த தேர்வுல அந்த பெண்ணை வந்து கட்டாயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு டச் மாடல் பேபியோலா டாடிஸ் சொல்லி அவங்க வந்து என்னன்னா, இவர் வந்து எனக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வந்து உருவடிச்சு. 2018 ஜனவரி 15 வந்து நடிகர் ரேச்சல் கிராண்ட் வந்து அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவுட் ஃபார் எ கில்லுங்கிற படத்துல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சமயத்துல வந்து என் மேல வந்து பாலியல் வழக்கு இது பண்ணாங்க. அதுவும் ஒரு கட்டத்துல வந்து தள்ளுபடி செய்யறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆன் டெட்லி கிரவுண்ட் சொல்லி ஒரு படம், அதுல வந்து 18 வயசா இருக்கப்போ வந்து ரஜினி சைமன்ஸ் வந்து என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு, என்ன வந்து பாலியல் ரேப் பண்ணாரு அப்படின்ற ஒரு பிரச்சனைய வந்து வருது. அது வந்து ஒரு பெரிய பூதகரமா, அதாவது வந்து ஷூட்டிங் சமயத்துல ஒரு பார்ட்டி இருக்கு, வீட்டுக்கு வா அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்காரு. சரி, உங்க வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வந்து அவங்க யாருமே இல்ல, வா உனக்கு ஒண்ணு காமிக்க, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, வா உனக்கு ஒண்ணு காமிக்கன்னு சொல்லி பெட்ரூம்ல வச்சு அவரை வந்து தன்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாதான் அவங்க சொல்றாங்க. அவர் மேல விழுந்தானே என்னால உடம்பு கூட அசைக்க முடியல, அவர் ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த மனிதரா இருந்தார், பேசுறப்ப ஒண்ணு இருந்துச்சு, அங்க சக்தி வாய்ந்த பலம். அப்படி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு நீண்ட பிரச்சனையா வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து கொண்டு வந்துச்சு. இது பல பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையில வந்து எதிர்கொண்டார். எல்லாத்தையும் பல விஷயங்கள் வந்து வெளியில செட்டில் பண்ணிட்டாரு. வந்து இவர் நடிக்கிற படத்துல வந்து சில ஸ்டண்ட் நடிகரோட மோதல் போக்கு இருந்துச்சு. மோதல் போக்குன்னா வந்து ஷூட்டிங் சமயத்துல வந்து இவர் வந்து என்னன்னா, பல கலைகளை வந்து கற்றவர். நீங்க அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, பல பேர் வந்து ஸ்டண்ட் மேக்ல இந்த இடத்துல டப்புனு ஒரே செகண்ட்ல டப்புனு அடிச்சிருவாரு. இந்த இடத்துல வந்து பல பேருக்கு காயப்பட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்காங்க. அதனால வந்து ஸ்டண்டிங் ஒருக்கும் வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஷூட்டிங் சமயத்துல வந்து பாலியல் ரீதியாக வந்து அத்துப்பீர்னாரு.
ஸோ அதுக்கு பல குற்றச்சாட்டுகளை வந்து இவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. மீறி எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெளியில வந்தாரு. தன்னுடைய வாழ்க்கையில வந்து பாலியல் குற்றச்சாட்டு, ஸ்டண்ட் மேன்கள், தயாரிப்பாளரோட மோதல்கள், ஸோ இப்படி இடைப்பட்ட காலத்துலதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில 50க்கும் மேற்பட்ட படங்களை வந்து பண்ணியிருக்காரு. அதுல 35க்கும் மேற்பட்ட படங்கள் தயாரித்திருக்காரு. தன் பேர குழந்தைகளோடு தன்னுடைய வாழ்க்கையை வந்து கழிச்சு